திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே போயிட்டா சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு நான் தயார்னு ஒருத்தன் வரட்டும் பார்ப்போம். விஜய் கூட கட்சியில் போய் போட்டு சவுத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனும் வரமாட்டான். நீ பிடிச்சி தான் காங்கிரஸில் வேறு ஆளை பிடிச்சி தான் சீட்டு கொடுக்கணும். இருக்கிறவனை வரவே மாட்டான். உழைக்கிறதுக்கு அங்கே யார் இருக்கா? உழைக்காமலாம் இன்றைக்கி வெற்றியை கொண்டு வர முடியாது. தேர்தல் காலத்தில் உழைக்கணும். தானாக வர்றது 20% ஓட்டு தான் தானாக வரும். மீதி ஓட்டெல்லாம் உங்கள் உழைப்பின் மூலமாக தான் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தணும். 20% தானாக போட்டுருவான். அவன் பாட்டில் வந்து போட்டுகிட்டே இருப்பான். மீதி இதை போய் கிராமங்களில் நான் கூப்பிடணும், வாங்க கூடுவாங்கன்னு போகணும், அவனை வண்டி வச்சு கூட்டு வந்து விடணும், எல்லாம் பண்ணணும். உழைப்பின் மூலமாக தான் அந்த ஓட்டை சேர்க்கணும். அதுக்கு கேடர்ஸ் வேணும். உங்கள் கட்சியில் கேடர்ஸ் இருக்கா? முதல்ல இவங்க எத்தனை திருமண கூட்டம் போட்டிருக்கீங்க, எத்தனை பொதுக்கூட்டம் அதான் போட்டிருக்கீங்க? முதலே சொல்லிட்டேன். இவங்க எதுவுமே இந்த 2 வருஷத்தில் இந்த 4 வருஷத்தில் மேடையில் உட்கார்ந்து திமுக போட்ட மேடையில் உட்கார்ந்து எரிஞ்சு போயிருக்காங்க. இதை தவிர இவங்க வேறு என்ன செஞ்சுருக்காங்க? சரி, ராகுல் காந்தி ஓட்டு திருட்டு யாத்திரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார், அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் 1 கோடி ஓட்டுகள் வந்து எஸ்ஐஆர் மூலயமா வந்து எண்ணிக்கப்பட்டுச்சு. அதை கண்டிச்சு தாவேக்காவும் எந்த போராட்டமும் பண்ணல, காங்கிரஸும் எந்த போராட்டம் பண்ணல, பெரிய கட்சியில் எதுவுமே போராட்டமே பண்ணவில்லை. பீகாரில் பண்ணீங்களா? இதே விஷயத்துக்காக பீகாரில் பண்ணீங்களா? இதே ராகுல் காந்தி பண்ணார்ல, ஏன் தமிழ்நாட்டில் வந்து பண்ணலை? பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னால் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆல் இந்தியா தலைவராக இருக்கார். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். நிச்சயமாக வந்து பண்ண மாட்டாங்க. இவங்க போய் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. இவங்க என்ன எனக்கு தெரியுங்க, இவங்க என்ன இங்கே இருக்கிறவங்க கற்றுனாலும் சரி, கடைசி முடிவு எடுக்கிறது ராகுல் காந்தி தான், அகில இந்திய தலைமை தான். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். இவங்க வாட்டில் இங்கே சொல்லிகிட்டே இருப்பான், காமராஜர் ஆட்சியை மீண்டும் வைக்க போகிறோம். திடீர்னு ஒரு நாள் எந்திப்பான். திடீர்னு காலையில் எந்திரிச்சோன்னா காங்கிரஸ்காரன் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். இப்போ தான் சமீபமாக கொஞ்சம் காலமாக விட்டுருக்காங்க. ஒரு 10, 7, 5, 6 வருஷம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருப்பாங்க காமராஜ் ஆட்சி சொல்ல ஆரம்பிச்சு அவங்க விட்டாங்க. ஆமாம், விஜய் வந்து காமராஜ் ஆட்சி அமைப்போன்னு. நான் தமிழ்நாட்டிலே முத பேசினவனே நான் தான். ஏன்டா காமராஜாலேயே காமராஜ் ஆட்சி அமைக்க முடியல, நீங்கள் எப்படா அமைச்சிருவீங்கன்னு கேட்டேன். நான் தான் பேசினேன் முதல்ல தமிழ்நாட்டில். காமராஜாலேயே காமராஜ் ஆட்சி அமைக்க முடியல. 67 தோத்த காமராஜ் 77 வரைக்கும் உயிரோடு இருந்தார்ல, அமைக்க முடிஞ்சுதா? அப்போ காமராஜாலேயே அவர் ஆட்சி அமைக்க முடியல, இன்னொருத்தன் வந்து அவர் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிறது எப்படி? அவர் ஆட்சி கடைசி வரைக்கும் அவர் ஆட்சி கட்டில் இருந்தாருன்னா அவர் ஆட்சியை நான் அமைக்க போகிறேன்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. அவராலேயே அவர் ஆட்சி இழந்த ஆட்சி அவராலேயே பெற முடியலையே. கட்சியே கண்ட்ரோலில் பண்ண முடியல. இழந்த ஆட்சி மட்டும் இல்லை, திருப்பி சட்டமன்ற தேர்தலுக்கே அவர் வரலையே. 67 எந்த தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் தோற்று ஓடினாரோ அதுக்கு பிறகு திருப்பி அந்த சட்டமன்றத்துக்குள்ளே அவர் வரலையே. வந்திருக்கணும்ல. திருப்பி 71 தேர்தல் நடக்கல. காங்கிரஸ் 71 சட்டமன்ற தேர்தல் நடக்கல. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ல, வரணுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சட்டமன்ற தேர்தலில் தலைவர் போட்டிட்டு இருக்கணும்ல. போட்டிட்டு தான் மக்கள் நம்புவாங்க. காமராஜை போட்டியிடலையே, ஓடி போய் நாகர்கோவிலில் போய் எம்பிக்கு நின்றுக்கிட்டாரா? வேறு எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? அப்போ உனக்கே உன் மேலே நம்பிக்கை இல்லை.